கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான நாளிலும் நம்முடைய ஜெப வாழ்க்கையை தேவனாக்கி கர்த்தர் பலப்படுத்தும் வண்ணமாக நெகேமியா 1வது அதிகாரம் 11வது வார்த்தையின் மூலமாக இன்றைக்கு நம்மோடு பேசி நம்மை பலப்படுத்த விரும்புகிறார். வேத வார்த்தை இப்படியாக சொல்கிறது: ஆண்டவரே, உமது அடியானின் ஜெபத்தையும் உமது நாமத்துக்கு பயப்பட வேண்டும் என்று விரும்புகிற உமது அடியாரின் ஜெபத்தையும் உமது செவிகள் கவனித்திருப்பதாக. நம்முடைய ஜெபம் கேட்கப்பட வேண்டும் என்று சொல்லி நாம் விரும்புகிறோமே. நெகேமியா போல தேவ நாமத்துக்கு பயந்திருக்கிற அனுபவத்தில் நாம் எவ்வளவாக தேறியிருக்கிறோம் என்பதை ஆராய்ந்து அறிந்து கொள்வோமேனா, நாம் ஜெபங்கள் ஏன் தேவ சமூகத்தில் இன்னும் கேட்கப்படவில்லை, நாம் எவ்வளோ கண்ணீர் உடைத்து ஏன் பதிலை பெற்றுக்கொள்ள முடியவில்லை என்பதையும் நாம் அறிந்து கொள்ள முடியும். அநேக நேரங்களில் நம்முடைய விருப்பங்களையும் வேண்டுதலையும் தேவன் நிறைவேற்றம் என்று சொல்லி விரும்புகிறோமே தவிர, கர்த்தருடைய நாமத்துக்கு பயந்து நடக்க நாம் எவ்வளவாக தாழ்த்திருக்கிறோம், எவ்வளவாக நாம் அர்ப்பணித்திருக்கிறோம் என்பதை ஆராய்ந்து பார்ப்போமே. ஆனால் நம்முடைய ஜெபங்களுக்கு ஏன் பதில் வரவில்லை என்பதையும் அறிந்து கொள்ள முடியும். பிரியமானவர்களே, தானியேலோட வாழ்க்கை குறித்து நீங்கள் ஆராய்ந்து பார்ப்பீங்களானா, ராஜாவுடைய உத்தரவுக்கே அவங்க கீழ்ப்படியாமல் தேவ நாமத்துக்கு பயந்து 3 வேளையும் செபிக்க தங்களை ஒப்பு கொடுத்ததுனால, தேவ சமூகத்தை தேடினதுனால, அவருடைய நாமத்துக்கு மாத்திரம் பயந்திருந்ததுனால தான் அவங்க வாழ்க்கையில் அவங்க வேண்டிக் கொள்ள தொடங்கின போது பதில் கிடைத்தது. ஜெபித்த ஒவ்வொரு காரியத்திலும் கர்த்தர் அற்புதங்களை செய்தார். அவளை சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ உதவி செய்தார். அதே போல தான் நெகேமியாவும் கர்த்தருடைய நாமத்துக்கு பயந்து ஜெபித்ததன் விளைவாக அவங்க ஜெபத்தை தேவனாய் கர்த்தர் கவனித்து கேட்டது மாத்திரமல்ல, காரியத்தை கைக்குடி வர பண்ணி நெகேமியா செய்த ஒவ்வொரு காரியத்திலும் மனுஷ தயவு உண்டாக்கி கொடுத்து தேவன் சகலவற்றையும் தேவ திட்டத்தின்படி செய்து முடித்ததை வேதம் நமக்கு சுட்டி காண்பிக்கிறது. இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் தேவ திட்டம் நிறைவேற வேண்டுமா? நீங்கள் ஜெபிக்கிற காரியத்தில் அற்புதங்களை அதிசயங்களை பெற்றுக்கொண்டு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ வேண்டுமா? தேவ நாமத்துக்கு பயந்து அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படி நடக்கிற அனுபவத்தில் நிலைத்திருங்க. உங்கள் ஜெபங்களை தேவனாய் கர்த்தர் கேட்டு உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்து உங்களையும் சாட்சியை நிறுத்த அவர் உண்மையுள்ளவராக அந்த வார்த்தையை விசுவாசித்து தெய்வ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிப்போமா? நல்ல தகப்பனே, இந்த அருமையான வார்த்தைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். உங்கள் நாமத்துக்கு பயந்து நடக்கிற கிருபையை எங்கள் ஒவ்வொருத்தருக்கு அருளி செய்யுங்க. எங்கள் ஜெபங்கள் கேட்கப்பட்டு காரியங்கள் கைக்கூடி வர பண்ணி எங்கள் வாழ்க்கை சாட்சியுள்ளதாய் மாற கர்த்தர் உதவி செய்யுங்க. எங்கள் ஜெப வாழ்க்கை கர்த்தர் அப்படியே மாற்றினதுக்கு ஸ்தோத்திரம். உங்கள் நாமத்துக்கு பயந்து வார்த்தை கீழ்ப்படுகிற அனுபவத்தில் இன்னும் மக்கள் சாட்சியாய் வாழ கர்த்தர் உதவி செய்யுங்க. நீங்கள் விரும்புகிறபடி எங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதித்து தர வேண்டுமாய் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறவங்க நல்ல பிதாவே, ஆமென்.